சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியாக சரக்கு அடிப்பேன் அப்படின்ற கேங்கில் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். ஆல்கஹால் குடிச்சா தான் லிவர் டேமேஜ் ஆகும், சைட் டிஷ் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆல்கஹால் குடிச்சா எப்படி லிவர் டேமேஜ் ஆகுதோ அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலும் லிவர் டேமேஜ் ஆகும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், NAFLD. ரீசெண்ட் இயர்ஸாக ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் மாதிரியே இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸும் அதிகமாகிட்டு வருதுங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஆனால் 2 முக்கியமான காரணங்கள் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதும், அதிகமாக அவுட் சைட் ஃபுட் லைக் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது தாங்க. ஸோ சுத்தமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் அதிகமாக ஆயில் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ், இந்த அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடும்போது அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாமே நம்ம வயிற்றில் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது, முக்கியமாக லிவரில் ஸ்டோர் ஆகுது. இதுதான் NAFLD. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா இப்படி இருக்கிற லிவர் இப்படி ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 30 மினிட்ஸாவது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது கம்மி பண்ணுங்கள். வெயிட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்கஹால் குடித்தாலும் லிவர் டேமேஜ் ஆகும், சைட் டிஷ் அதிகமாக சாப்பிட்டாலும் லிவர் டேமேஜ் ஆகும். இது தெரியாமல் சைட் டிஷ்ஷை காலி பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.